நிறைய திரைப்பிரபலங்கள் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி கிடையாது. ஒரு வில்லன் நடிகரோ ஒரு காமெடி நடிகரோ நிஜ லைஃப்ல அப்படி வில்லத்தனம் பண்ணுவாங்களா, காமெடி பண்ணுவாங்களான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. நிஜத்தில் அவங்களுடைய முகம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். மறைந்த நடிகர்கள் விவேகா இருக்கட்டும், சேஷுவா இருக்கட்டும், அல்லது மயில்சாமி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே திரையில காமெடி பண்ணவங்க தான், நம்மளை சிரிக்க வச்சவங்க தான். ஆனால் நிஜத்தில் நிறைய பேரோட லைஃப்ல அவங்க ரியல் ஹீரோக்களாக இருந்து உதவி பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ உண்மையாவே ஆச்சரியமான விஷயம் தான். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக இறந்த டேனியல் பாலாஜி அவர்களை ஒரு வில்லன் நடிகராக மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் அவரை பற்றி நமக்கு தெரியாத முகம் நிறைய இருக்கு. அவர் ஒரு சிறந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட். அவருக்கு வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு. அது கடைசி வரைக்கும் நடக்கல. தீவிர பக்தரா இருந்த அவர் சென்னை ஆவடியில சொந்தமா ஒரு அம்மன் கோயில் கட்டிட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பாக்குற எல்லாருக்குமே ஒரு நல்ல முன்னுதாரணமா கண்தானம் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய கண்கள் அவருடைய உடல்ல இருந்து எடுக்கப்பட்டு அந்த கண்கள் இருந்த இடத்துல துணி வச்சு கட்டி கண்ணாடி வச்சு தான் அவருடைய உடலே வைக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு வில்லன் நடிகரா வாழ்ந்தவர் திரையில நம்ம பார்க்கும்போது நம்மளை மிரட்டிட்டு இருந்தவர் அவருக்குள்ள இப்படி ஒரு பக்தர் ஆர்டிஸ்ட் கண்தானம் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் இருந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாவே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அந்த வகையில ஒரு நடிகன் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோம் அப்படின்றது தான் உண்மை.